79 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம 80th இயர் இண்டிபெண்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? இதையும் நோக்கி நம்மளுடைய மாணவர்களுக்கும் நம்ம சொசைட்டிக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சுதந்திரத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமே பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரமாக வாழணும், ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நோக்கி நம்ம பயணிப்போம் என்று உறுதி இருப்போம். ஓகே, இந்த 80வது சுதந்திரத்தில் 80th இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம வளர்ச்சியடைந்த ஒரு வல்லரசு நாடை உருவாக்கும் அப்படிங்கிறத ஒரு அனைவரும் உறுதியேற்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிவன் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. வெல்கம் ப்ரொஃபஸர் உதய் சேனல். ஐயா பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பட்டங்களை வாங்கியிருக்காரு. டாக்டர் முனைவர் பட்டம் எங்க முடிச்சிங்கய்யா? சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎட்டும் முடிச்சிருக்காங்க. மாணவர் எம்ஏ பிஎட் சைதாப்பேட்டை நம்ம கல்வியல் கல்லூரியில பிஎட் எம்எட் எல்லாம் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலங்கள் வந்து 10 ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய டீச்சிங்ல மிகப்பெரிய அதிகப்படியான தன்னுடைய உழைப்பை செலுத்தி அவங்களுக்கான முன்னேற்றத்தில் பங்களிச்சிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை நம்ம இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி போகுது உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்றைய காலகட்ட இளைஞர்களை நினைச்சாதான் பெரும் வேதனையா இருக்குது. இந்த சுதந்திர தினத்தை பத்தி நாம பேசுறேன்டா அப்படின்னா, சுதந்திரத்தை அன்னைக்கு எல்லாம் வந்து தன் குடும்பம் விட்டு நாட்டுக்காக உயர் தியாகம் செஞ்சு எவ்வளவோ கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க, சித்திரவதையெல்லாம் பட்டாங்க, ஜெயில எல்லாம் அனுபவிச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் ஜெயில எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இந்த இரவும் பகலும் பாராம எவ்வளவோ பேர். நம்ம அஞ்சலி எம்மையெல்லாம் வந்து இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவங்க, அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்க 8-9 மாசம் குழந்தைய கூட அந்த சிறைச்சாலை போராட்டம் நடத்தி சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் போராடி சிந்தி சோறு இல்லாம தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்ட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒருத்தருக்கும் நாட்டுப்பற்றே இல்லை. அப்படி சொல்லாதீங்க ஐயா, நாங்களும் இளைஞர்கள் தான். இதை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு ஒரு இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு 70-80% போதைப் பொருளுக்கு தான் அடிமையா இருக்காங்க. அவங்க போதைப் பொருள் இப்ப அப்துல் கலாம் கனவு கண்டாரு, வருங்கால இந்திய இளைஞர் கையில். அவர் வந்து இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய கடைக்கோடி தமிழகத்துல பிறந்தாலும் உலகமே இன்னைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த தமிழகத்தை சேர்ந்த அவர் எவ்வளவு ஒரு புரட்சி செஞ்சுட்டு போனாரோ அந்த மாதிரி அவர் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு இளைஞனை சொல்லுங்க, நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை செஞ்சேன்னு. எந்த பத்திரிகை பார்த்தாலும் எந்த கல்லூரி பள்ளிகள் எல்லாம் பார்த்தாவே இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இளைஞர் வந்து வெட்டிட்டா குட்டிட்டா, இதுதான் இந்த பத்திரிகை பார்த்தா இதுதான். இதை கண்டு இந்த இளைஞன் வந்து இந்த ஒரு சமூக சேவை செஞ்சிருக்கான், ஒரு புதிய படைப்பை கண்டுபிடிச்சிருக்கிறான், ஒரு சோசியல் ஒர்க் செய்யறான், நிறைய வந்து மாணவர்களுக்கு உதவி செய்யறாங்க, நேர்மையா இருக்கிறான். படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிச்சவனை பார்க்கும் போதே இப்ப பயமா இருக்குது. படிக்காதவன் ஒரு உதாரணம் சொல்லலாம். நானு என் ஃப்ரெண்டு வந்து 10ஆம் கிளாஸோட நின்னுட்டான். நான் வந்து இன்னைக்கு உதவி பேராசிரியர் அளவுக்கு படிச்சிருக்கேன். ஆனா அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் அவங்ககிட்ட வந்து 100 பேர் வேலை பார்க்கறான். அவங்க ஒரு உதாரணம், அவன் வாழ்க்கையில முன்னேறி 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். அவனை வந்து நம்ம பாராட்டலாம். இந்த சுதந்திரத்துல அவன் வந்து ஒரு புரட்சி செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு இளைஞனும் வந்து அரசாங்கத்துக்கு வேலை இல்லைன்றதை விட நீ என்ன செஞ்சு உருவாக்கு, நிறைய வந்து இருக்கு, புதுசா கண்டுபிடிங்கன்ற எக்கனாமிக்கல். ஏன்னா இளைஞர்கள் ஏன் கெட்டு போறாங்கன்னா செல்போனு தான் சொல்ல முடியுங்க. 24 மணி நேரம் செல்லு இல்லைன்னா மனுஷன் வாழ்க்கையே இல்லை. ஒரு பேருந்துல போங்க, ஒரு பேருந்துல போனாலும், நடைப்பயணத்துல போனாலும், மின்சார பேருந்துல போனாலும், எந்த ஒரு மெட்ரோல போனாலும், எங்க பார்க், பீச், கோவில்ல நம்ம ஆன்மீகத்தை தேடி ஒரு புண்ணிய ஸ்தலமா அங்க போய் ஒரு தியானம் பண்ணா அங்க கூட ஒரு போன் வந்துடும். இருக்கு முக்கியமா ஜபம் ஒரு சர்ச்சிலையும் சரி, மசூதிலையும் சரி, கோவில்லையும் சரி, மனுஷன் அந்த போனுக்கு அவன் அங்க உள்ள போனால தூக்கி கடாச்சிட்டு போய் நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ற எவ்வளவு பேர் வேலையாக இருக்கட்டும். அப்பதான் அவன் வந்து மனசை ஒருநிலைப்படுத்த முடியும், கோபம் இருக்காது. எல்லாரும் யோகா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கட்டாயம் 6ஆம் கிளாஸ்ல இருந்தே யோகாவை வச்சிடணும். 6ஆம் கிளாஸ்ல இருந்தே கட்டாய உடற்கல்வி அதுக்கு நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் கட்டாயம் ஒரு நாளைக்கு 4 மணி 3 மணிக்கு ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பிடி பீரியட்னு இருக்கும். இப்ப எந்த அரசு பள்ளியிலையும் சரி, கடந்த அரசாங்கம் அதுக்கு சில அரசாணைகள்லாம் பிறப்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்து பிடி ஹவர்ஸ்ல மாணவர்கள் நிச்சயம் விளையாட விடணும்னு சொல்லி இப்ப இது இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற உண்மை. நம்ம படிக்கிற காலகட்டத்துல நாங்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து 20 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் ஓடுவீங்க.
நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வயது முதிர்வுனால என் உடல்நிலை இதுவாக இருக்கலாம். நான் படிக்கிற காலத்துலலாம் நான் எவ்வளவோ கிரிக்கெட் விளையாடுவேன். வீட்டில் சண்டை கூட போடுவாங்க. ஊர் விட்டு ஊரெல்லாம் போய் ஓடி ஓடி நான் இப்போ படிக்கிற காலத்தில் கிரிக்கெட்டில் அவ்வளோ இதுவாக வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கல்லூரி டீம் எல்லாம் அப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கீழ் இருக்கிற அரசு கல்லூரிகளெல்லாம் நாங்கள் வந்து கிரிக்கெட் இதில் வந்து நாங்கள் வந்து விளையாட்டு போயிருக்கிறோம். அப்போ வந்து மாணவர்கள் வந்து என்ன சேர்க்கல விளையாட்டுன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ரூமுக்கு ஓடனா நீயா நானான்னு பொருளுங்களை தொடுவான். இன்னைக்கு இருக்கிற மாணவன் செல்ல தேடுறான். அந்த கல்லூரி லைஃப்லயும் பள்ளி கல்லூரியிலயும் நாங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பீரியட் விட போறாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் இருப்பாங்க. இந்த பொருள் கொடுக்கலையே எனக்கு இது கொடுக்கலையேன்னு சண்டை போட்டுப்போம். பிடி மாஸ்டர் வருவாரு, அதுல எல்லாம் பிடிச்சி நீ ஒரு அவர் என்ன டிவைட் பண்ணுவாரு. இப்ப இருக்கிற மாணவர்களை அரசு பள்ளியில அதுக்கு ஏற்ற உடற்கல்வி பேர் ஆசிரியர்களை போடுறதில்லை, அது நடத்துறதே இல்லை. தனியார் பள்ளியில் என்ன பண்ணுறான், 10வது கிளாஸ்ல 9வது வகுப்புலேயே 10வது பாடம் எடுத்துறான், 11வதுலேயே 12ஆம் பாடம் எடுக்கிறான். மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லை, ஒரு சிந்தனை இல்லை. பிசிக்கலா உடல் ரீதியா அவன் எப்படி பேசி அப்படியே மென்டலா தானே போவான். அதாவது பாரதி சொன்னார்ல, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாம் பாப்பான்னு. அதாவது மாலை எய்ந்தவுடன் காலை எய்ந்தவுடன் படிப்பு மாலை விளையாடுனாரு. அது யாராவது நம்ம ஃபாலோ பண்றோமா? ஆமா. இன்றைய இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, காலையில படியுங்க. எல்லாரும் அந்த நல்லபடியா படி. செல்போனை தவிர்த்துருங்க. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தகவலை பரிமாறிக்க மட்டும் பயன்படுத்துங்க. செல்லை வந்து அதிகமா பயன்படுத்தாதீங்க, வியாதி தான் வந்துடும். காலையில படிங்க, மாலையில நல்லா விளையாடுங்க, உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். முதுமையானீங்களானா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம எடுக்கிற உணவு வந்து ஆர்கானிக் கிடையாது, எல்லாமே மருந்து ஃபெர்டிலைசர்ல வர்றது. அதை எடுத்து இது வெரைட்டி இல்லை. அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு உணவு தானியம் எல்லாம் நெல் பயிரிடுறான், கம்பு சிறுதானியம் எல்லாம் பயிரிடுறான்னா அப்பெல்லாம் வந்து உரம் போட்டு தான் இந்த ஆங்கில உரம் ஃபெர்டிலைசர்லாம் உரம். அப்பெல்லாம் இயற்கை உரம், சாண எருவு போடுவாங்க, அந்த தழை சத்துங்கள்லாம் போட்டு இயற்கையாக வந்து பயிர் விளைஞ்சது. அப்போ காய்கறி எல்லாம் விவசாயியே பயிரிட்டான், அவனே எல்லாமே அவனே இருந்தான். அப்போ ஆரோக்கியமாக இருந்தான். இப்போது எனக்கு தலைமுறை, என் தாத்தா 100 வருஷம் இருந்தார், எங்கள் அப்பா 70 வருஷம் இருந்தார், நான் 60 வருஷம் இருப்பேன். அப்போ என் பிள்ளை 50. அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலு குறைஞ்சி போய்கினே இருக்குது. இதுக்கு என்னன்றதை யோசிக்க 80 ஆண்டு காலம் நம்ம வந்துட்டோம். இது இந்த மாதிரி போய் வளர்ச்சி போகாம இப்படி வளர்ச்சி குன்றி தான் போகுது. மாணவர்களுடைய வளர்ச்சி குன்றி ஆயுள் காலமும் வளர்ச்சியும் கீழே தான் போதே கண்டி மேலே போல. இது அடுத்துதான் நீங்க மாணவர்களை நீங்க தான் இதை சிந்திக்கணும். இது எப்படின்றதை நீங்க தான் அதுக்கு வழிகாட்டணும். இதுக்கு தேவையானதை எப்படியோ காலம்தான் பதில் சொல்லணும். மாணவர்கள் வந்து பிகாம் படிக்கிறாங்க, எம்காம் படிக்கிறாங்க, இல்லை எம்பிஏ படிக்கிறாங்க. இந்த படிக்கும்பொழுது, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கு, அவங்க எதன் மூலமா மேலே வரலாம், அவங்களுக்கு நான் வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு இந்த கோர்ஸ்ல முடிச்சா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய அவங்க எப்படி வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம்னு சொல்லி பேசு. நிறைய இருக்குங்க ஐயா. வணிகவியல் துறையில இன்னைக்கு வந்து ஒரு தொழில் தொடங்கணும், தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினர்ஷிப், ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்னாவே இன்னைக்கு இருக்கிற வணிகவியல் துறை தான் முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவம் இருக்காரு, மருத்துவத்துறையில அதே மாதிரி கணக்கியல் துறை. இன்னைக்கு வந்து நம்மளுடைய எல்லா நிர்வாகத்தையும் வந்து எங்க வணிகவியல் துறை சார்ந்ததான் செய்யறோம். இப்போ இன்ஜினியரிங் இருக்காங்க, மெடிக்கல் இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியது வணிகவியல் துறையில தான். இன்னைக்கு வணிகவியல் படிச்சவங்க தான் ஒரு டேலி அக்கௌண்டண்டா இருக்கிறவங்க. அவங்க தான் வந்து ஒரு மருத்துவத்தையும் நாட்டையும் நிர்வாகம் பண்ணக்கூடியது. எம்பிஏ படிக்கிற மாணவர்கள் தான் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் துறையில அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு வணிகவியல் துறை மாணவர்களுக்கு மருத்துவம், இன்ஜினியரிங், பொறியியலும் மருத்துவத்துக்கு அடுத்தபடியாக வணிகவியல் துறை 3ஆம் இடத்தில் இருக்குது. இன்னும் அதனால வந்து நிறைய மருத்துவத்துக்கும் பொறியியலுக்கும் குறைவான வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் வணிகவியல் துறையில் படித்த மாணவர்கள் எந்த துறை போனாலும் வேலை வாய்ப்பு இருக்கு. அதிகமான வேலை வாய்ப்பு வணிகவியல் துறை மாணவர்கள் இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதுக்காக இந்த சார்ட்டர் அக்கௌண்ட் பத்தி பேசுங்க. சார்ட்டர் அக்கௌண்ட் வாய்ப்புகள் அதுதான். இப்போ வந்து ஆடிட்டிங் படிக்கிறாங்களா, இன்னைக்கு எல்லாமே ஆடிட்டிங் இல்லாம எந்த துறையும் இல்லை. ஒரு சின்ன பொட்டி கடை வச்சா கூட அவரு கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணணும். அவங்க வந்து சேல்ஸ் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு முனிசிபல் டேக்ஸ் பண்ணணும், எல்ஐசி டேக்ஸ், இதெல்லாம் டிடெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது கம்பல்சரி. சராசரியா ஒரு பேங்க்ல நமக்கு என்ன பண்றோம்னா வருஷத்துக்கு லிமிட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட், எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. அதுக்கு மேல போனோம்னா கம்பல்சரி நம்ம ஆடிட்டர்கிட்ட நீங்க கண்டிப்பா
கணக்காளர்கிட்ட போய் கணக்கு கொடுத்து அவர் என்ன சரி செஞ்சு உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி எந்த பாதிப்பு வராது. சைனுக்கு 5000 10,000 சம்திங் வாங்குறாங்க. அப்ப அதுலயும் நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இப்போ அதாவது வணிகவியல் துறை இப்போ முதுகலை பட்டம் பெற்றவங்க, வணிகவியல்ல வந்து எம்காம் பட்டம் பெற்றவங்க அதுக்கு உண்டான சான்றுகள் எல்லாம் சரி பார்ப்பாங்க. அது மேற்கொண்டு இவர் கணக்காளர் வந்து இவருக்கு இந்த சிஏ படிச்சவங்க தான் வந்து அதை சைன் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸ், ஒரு கன்சல்டேசி ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தாருன்னா நிறைய வந்து ஒரு கம்பெனிஸோ ஒரு ஆடிட்டிங் சின்ன சின்ன இந்த ஹோட்டல்ஸு ஹாஸ்பிட்டலு நிறைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னா அவருக்கு ஒரு கிளைண்ட் மாதிரி தான். இப்போ ஒரு லாயர் இருக்காரு, எவ்வளோ கிளைண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன நோட்டரி பப்ளிக் இருக்கிற அந்த மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவருக்கும் வந்து இன்னைக்கு கணக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு பிகாம் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வரும் சில கருத்துக்கள் என்னது? படிக்கலாம், சோரா படிக்கலாம் சொல்றீங்களா? இது வந்து 100% வந்து வணிகவியல் துறை பிகாம் பிபிஏ பிஏ படிச்சா வாய்ப்புகள் இருக்கு. 100% நிச்சயம் வேலை உண்டு. இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது? அப்படியெல்லாம் இல்லை. இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து நம்ம இன்ஜினியர் படிச்சுட்டுமே இவ்வளவு சேலரிக்கு வேலை பார்க்குறோமேன்றது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கும். ஆனா வணிகவியல் துறை மாணவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது. பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய பிடிச்ச ஒரு புரட்சியாளர் யாரு? ஏன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேன்னு பார்க்கும்போது அவரை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஒரு நல்ல ஒரு புரட்சியாளர் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளையும் சொல்லுங்க ஐயா. பிடிச்சவர்னு சொன்னா நமக்கு வ.உ.சி. சிதம்பரம். அவரு நம்மக்காக ஆங்கிலேயர்கிட்ட வந்து நம்மளுடைய சரக்குகள் எல்லாம் கொண்டுன்னு போனோம், ஆங்கிலேயர் எடுக்கலன்னு சொன்ன உடனே நம்ம வந்து அவர் சுதேசிய கப்பலை வந்து ஆரம்பிச்சு அதுல எல்லா பொருள்களையும் கொண்டுன்னு போனாரு. அது போட்டியா அவர் கப்பல் ஆரம்பிச்சோன்னா ஆங்கிலேயர்கள் அவர்கள் வந்து செக்கு சிறைச்சாலையில வந்து அவரை செக்கிக்கிற அளவுக்கு அவரெல்லாம் இன்னைக்கு நம்ம அந்த வ.உ.சி. சிதம்பரனாரை வந்து பத்தி பேசணும்னா அவ்வளோ அவர் மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு கொடிக்காக ஒரு திருப்பூர் குமரன் நம்மளுடைய கொடியே வந்து அவர் உயிரே போனாலும் அந்த கொடியை விடாம நின்னாரு. அப்படியெல்லாம் தேசப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் தெரியுங்களா, ஒரு தேசிய கீதம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு தேசிய கீதம் மாலை பள்ளியோ கல்லூரியோ விட்டு போனா தேசிய கீதம் போட்ட உடனே அவங்க அந்த தேசிய உணர்வோட முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு போகணும். இப்ப எந்த பள்ளியில, எந்த அரசு பள்ளியிலையும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியும் சரி, அரசு அலுவலகம் சரி, அந்த தேசிய கீதத்தை அந்த சுதந்திரத்தின இன்னைக்கு மட்டும்தான் அந்த ஜனகணமன எழுதி போறீங்களே, டெய்லி அவங்களுக்கு அந்த தேசபக்தி என்னன்றது ஒரு மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் தெரியுமா? அந்த இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் என்னன்னு தெரியாது. அப்பா படுற கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாது. அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறாங்கன்றது அவனுக்கு ஒரு பிள்ளைங்க பிறகுறப்பதான் அவனுக்கு தெரியும். அதனால வந்து நம்ம நாடு எவ்வளவு நாளைக்கு சுதந்திரமா இருக்குது, அடுத்தவங்ககிட்ட அடிமைப்படாது, அப்பதான் இவனுக்கு அந்த கஷ்டம், ஐயோ அப்ப அதெல்லாம் பண்ண இல்லைன்னு. அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து சுதந்திர தினத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்.